திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் 5 ஆண்டுகளாக தமிழகத்திற்காக எதுவும் செய்யவில்லை. திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதோட இவருடைய திமுக நாடாளுமன்ற 38 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷமா பெஞ்சு தேய்ச்சதுதான் மிச்சம். வேற என்ன 38 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே, என்னத்தை செஞ்சீங்க? மக்கள் கேட்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சோதர் நெல்லை முபராக் வந்தா குரல் கொடுப்பார். உங்களுக்கு குரல அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தெம்பு வேணும், நம்ம கிட்ட இருக்குது. அது சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் டீசல் விலையை 65 ரூபாய் குறைப்போம் என ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்களா? நீ 4 ரூபாய் குறை, நீ 65 ரூபாய் 30 ரூபாய் குறைக்க வேண்டாம், வெறும் 4 ரூபாய் குறை. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெட்ரோல் டீசல் குறைக்கிற நீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம். பெட்ரோல் டீசல இங்க வந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். இந்த 4 சக்கர வாகனத்துக்கு 2 சக்கர வாகனத்துக்கும் பயன்படுத்துகிற பெட்ரோல இதுவரைக்கும் 3 ரூபா தான் குறைச்சிருக்கிறீங்க. 5 ரூபா குறைக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் பித்தலாட்டம். எதை செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் குறைக்கிறார். இப்போ 100 ரூபாய் குறைப்பா. நீ சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிற தேர்தல் நேரத்தில் தாய்மாரெல்லாம் அதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் தரலாங்க மாசம் மாசம். இப்ப 500 ரூபாய் மானியம் தரணும் பச்சை பொய் சொல்லுகின்ற ஸ்டாலின் ஏன் 100 ரூபாய் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்ப பொய் தானே பேசுறீங்க. ஆன்லைன் சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடமிருந்து பல கோடி ரூபாயை தேர்தல் பத்திரமாக வாங்கிய கட்சிதான் திமுக. தேர்தல் பத்திரம் குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். விளையாட்டிலிருந்து எங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு ஆன்லைன் ரம்மி நிறுவனம் சூதாட்டத்திலிருந்து 530 கோடி சூதாட்டம். அண்ணா திமுக ஆட்சியில் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆன்லைன் நடத்துகின்ற நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் தீர்ப்பு வாங்கி அவர்கள் அந்த ஆன்லைன் ரம்மி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல 530 கோடி வாங்கி இருக்கிறாங்க. எத்தனை உயிர் போயிட்டது ஆன்லைன் ரம்மி விளையாடி. சொத்தை இழந்து நடுத்தருக்கு குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, உயிரும் போயிட்டது. இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 530 கோடி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தார். இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் பத்திரம் குறித்து முறையாக விசாரிக்கப்படும். திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 530 கோடி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தார். இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே. நீங்க கிண்டலும் கேலியும் மற்றவங்களை பேசுறீங்க. உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழகிங்க. அதிமுகவுக்கு துரோகம் செய்த திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் பாஜக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும். தேனியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திமுகவில் ஒருத்தர் போட்டியிடுறார். அவர் எந்த கட்சியிலிருந்து போனவரு? யார் அடையாளம் காட்டினாங்க? நீங்க அடையாளம் காட்டினீங்க. உங்களுடைய ஓட்டு போட்டதுனாலதான் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு. அதனால திமுக சேர்த்துக்கிட்டாங்க, சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆக உங்களுடைய உழைப்பால் எம்எல்ஏ ஆனாங்க.
உங்களுடைய உழைப்பால் எம்பியான. இதை மறக்கலாமா? மறக்கின்றவர்களுக்கு இந்த தேர்தலிலே தோல்வி என்ற தண்டனை நீங்க கொடுக்க வேண்டும். இன்னொருவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நிற்கிறார். அவர் எங்கிருந்து போனாரு? இங்கிருந்து தானே போனாரு. நீங்க தானே ஜெயிக்க வச்சீங்க. அப்புறம் எதுக்கு போனாரு? அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் போட்டுங்க. அண்ணா திமுக இரட்டலைக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவருக்கு தகுந்த தண்டனையை தேர்தலில் கொடுங்க. தீய சக்தி திமுகவோடு கூட்டு சேர்ந்து கழகத்தை அழிக்க நினைப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கட்டி காத்த இரட்டை இலைக்கு துரோகம் செய்பவர்களை அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது என்றும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. நானும் உங்க மாதிரி ஒரு தொண்டை, இங்கிருந்து தான் நான் வந்தேன். இதே மாதிரி தலைவர்கள் பேச்சை கேட்டு கைதட்டி இங்கே வந்தேன். உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்களோடு இருந்து கலந்து நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன். உங்களால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி உடையவர்களாக இருந்தா இங்கேயே இருந்திருக்க வேண்டும். தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக துவக்கினார். எந்த தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒதுக்கினாரோ அங்கே போய் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அண்ணா திமுக எதிர்த்து போட்டியிடுகிறார். இது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? அப்ப அவர்களுக்கு தேர்தலில் சரியான பாடம் கொண்டு வேணும்ல. பாஜக நோட்டாவை விட குறைவாக ஓட்டு வாங்கும் கட்சி, அவர்களுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என டிடிவி தினகரன் பேசியதை வீடியோ ஆதாரங்களுடன் மக்களுக்கு எடுத்துரைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர். சுய லாபத்திற்காக கட்சி மாறியவர்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஒருத்தர் பேசுறாரு, அமமுக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தாரு, கூட்டணி அமைக்கிறது முன்னு எப்படி செய்தியாளர்கிட்ட பேசுறா நீங்களே பாருங்க. எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்களோட டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி. அதான உண்மை. ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டுகள் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்கிற. இத்தனை நாள் எங்க போன? அதிமுக 2 கோடி தொண்டர்களுக்கு சொந்தமான கட்சி, திமுக போல் குடும்ப கட்சி அல்ல என்றும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. ஸ்டாலின் மக்கள் விரோத ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. என்னுடைய மனசாட்சிப்படி நாங்கள் நடப்போம். அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்களை போல நான் தலைவன் சொல்ல, நான் ஒரு தொண்டனா இருக்கிறேன். எனக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னாங்க. உங்களுடைய ஆசிரியோடு எனக்கு பொதுச்சாளர் கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு பின்னால் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் வருவாங்க. இது தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தம் அல்ல. 2 கோடி தொண்டனுக்கு சொந்தமான கட்சி அண்ணா திமுக கட்சி. 2 கோடி தொண்டனுக்கு சொந்தமான கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வாரிசு அரசியல் செய்கின்ற கட்சி அல்ல. சில பேர் இந்த கட்சியை அபகரிக்க பார்த்தாங்க. அதை தொண்டர் துணை கொண்டு கட்சியை காப்பாற்றினோம். விவசாயிகள் பெற்ற 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு. தேனி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஆக மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2016 அம்மா இருக்கும் போது தள்ளுபடி. கொரோனாவுக்கு பிறகு என்னிடத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க,
அந்த கோரிக்கையை ஏற்று விவசாயிகள் தொடக்க வேளாண் கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் 12,110 கோடி தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகளுக்கு ஏற்றம் பெற்றது அதிமுக. 10 தானியங்களை காட்டினால் என்னவென்று ஸ்டாலினுக்கு வித்தியாசம் சொல்ல தெரியுமா என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. கொள்ளுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்தான் ஸ்டாலின் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனை 40% ஏறி போச்சு. அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி போச்சு. ஸ்டாலின் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமான்னு. கொள்ளுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் காட்டுங்க பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்னென்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன தானி, இது என்ன தானின்னு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பத்தி சொல்றாரு, பச்சை பொய் பேசுற பச்சை துண்டு பழனிசாமி பேசுறாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. அதிமுக அரசு விவசாயிகளை காத்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அதிமுக அரசு. முல்லை பெரியாறு அணை உரிமையை பாதுகாக்க திமுக எதையும் செய்யவில்லை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த அம்மாவின் அரசு சட்ட போராட்டம் நடத்தியதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இது ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். முழுக்க முழுக்க விவசாய பணிகள் நம்பித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே வாழ்வாதாரமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் அணை அதனுடைய நீர்மட்டம் 136 140 அடியா உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அணையை பலப்படுத்தி அந்த 142 152 உயர்த்த வேணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 142 152 உயர்த்துவதற்கு நாங்க டெண்டர் விட்டு பணிகள்லாம் துவக்கணும். ஆனா கேரள அரசாங்கம் நம்முடைய அதிகாரிகள் அந்த கரையோரமாக இருந்த அந்த முல்லை பெரியார் அணை நீர்த்தேக்கத்தில் கரை ஓரமாக இருந்த மரங்கள்லாம் வெட்டும் போது அவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடக்குது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பு. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் 250 பேர் அதிமுகவில் இணைந்தனர். மாடுபிடி வீரர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கின் 7 செல்போன்கள் பறிமுதல். செல்போனை ஆய்வு செய்ததில் வெளிநாட்டு போதை கும்பலுடன் தொடர்பு இருப்பது கண்டுபிடிப்பு. அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் இயக்குனர் அமீர் மீண்டும் ஆஜராக NCB அதிகாரிகள் சம்மன். நேரில் ஆஜராக அவகாசம் வேண்டும் என இயக்குனர் அமீர் கடிதம். முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான RM வீரப்பன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக இரங்கல் செய்தி. தேர்தல் விதிகளை மீறி கோவையில் கிரிக்கெட் மைதானம் என பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி. ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார்.
டாஸ்மாக் வசூல் பணத்தை நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்கு திமுக பயன்படுத்துவதாக அதிமுக புகார். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை முறையீடு. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் தபால் வாக்குகளை விடியா திமுகவினர் மிரட்டி பெற்று வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் அதிமுக புகார். இரு சமூகத்தினரை மோதிக்கொள்ளும் வகையில் பேசி வரும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பிறை தெரியாததால் நாளைய தினம் ரம்ஜான் கொண்டாடப்படும். தமிழ்நாடு அரசு தலைமை காஜி அறிவிப்பு. எந்த காலத்திலும் இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக துணை நிற்கும். திருச்சியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்காக திமுக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா. அந்த காலம் மாதிரி 50-100 தராங்க என்று பிரச்சார கூட்டத்திற்கு வந்த பெண்கள் புலம்பல். அந்த காலம் மாதிரி 100-50 கொடுத்துருக்காங்க. அள்ளி அள்ளி தின்றாங்க. 10 கார் வாங்கி வச்சுட்டு தஞ்சையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொண்ட பிரச்சாரத்திற்கு பணம் தருவதாக கூறி பொதுமக்களை அழைத்து வந்த அவலம். தஞ்சை மாவட்ட மதிமுக செயலாளர் தமிழ்ச்செல்வன் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. சேலம் மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல். பாஜக நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வாரிசு அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற திமுக பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற மினி வேனில் விபத்தில் சிக்கியது. 2 உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் காயம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடியா திமுக அமைச்சர் கணேசனுக்கு சால்வை போடுவதில் சகோதரர்களிடையே தகராறு. விடியா திமுக அமைச்சரின் கண் முன்பே சகோதரர்களில் ஒருவர் சரமாரியாக தாக்கிய உறவினர்களால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது திமுகவினர் சாலை நடுவே பட்டாசு வெடித்து அராஜகம். திமுகவினர் அட்ராசிட்டியால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவாரூர் மாவட்டம் வேதாரண்யம் அருகே வீடுகளில் கருப்பு கொடியேற்றி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க பொதுமக்கள் முடிவு. விடியா அரசு வழங்கும் உரிமை தொகை 1000 ரூபாயை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் என பெண்கள் சரமாரி கேள்வி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ATM மையத்திற்கு கொண்டு சென்ற 26 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நலச்சங்கத்தினர் இந்தியா கூட்டணி தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாவிட்டால் சங்கத்தைச் சேர்ந்த 6 லட்சம் பேரும் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பேருந்து வசதி இல்லாததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் ஒட்டிய கிராம மக்கள். விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாகியும் இதுவரை அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை என குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் வடலூரில் நகராட்சி ஊழியர்களை தனது சொந்த விவசாய நிலத்தில் பணிபுரிய வைத்த நகராட்சி மேற்பார்வையாளர். நகராட்சி ஊழியர்கள் விவசாய வேலை பார்த்த வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. திருத்தணியில் பூட்டியிருந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை திறந்து உள்ளே சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு. அரசு விடுமுறை தினத்தில் ரகசிய வேலை பார்த்த ஹெல்மெட் அணிந்த நபர்கள் குறித்து பொதுமக்கள் சந்தேகம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை பூட்டாமல் நிறுத்திவிட்டு தூக்கத்தில் ஆழ்ந்த வாகன உரிமையாளர். திருடர்களின் அச்சத்தால் இருசக்கர வாகனத்தை டோப் செய்து காவல் நிலையத்துக்கு எடுத்துச் சென்ற போலீசார். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சியில் 24 மணி நேரமும் மது மற்றும் போதை வஸ்துக்கள் விற்கப்படுவதாக பள்ளி குழந்தைகள் போலீசாரிடம் புகார். விடியா ஆட்சியில் பள்ளி குழந்தைகளே புகார் அளிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. நாகை அருகே நூதன முறையில் காரின் டேஷ்போர்டில் மறைத்து வைத்து 400 மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த இருவர் கைது. விடியா திமுக ஆட்சியில் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்கள் மற்றும் சாராயம் கடத்தப்படுவது அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே 3 இந்தியன் வங்கி கிளைகளில் போலி நகைகளை அடகு வைத்து 2,53,00,000 ரூபாய் மோசடி. மண்டல மேலாளர் அளித்த புகாரின் பேரில் 3 கைது. மோசடியில் தொடர்புடைய மேலும் சிலருக்கு போலீசார் வலைவீச்சு. சிவகங்கை மாவட்டம் குரும்பலூரில் 145ஆம் ஆண்டாக வினோத திருவிழாவை கொண்டாடிய கிராம மக்கள் நோய்கள் வரக்கூடாது என்பதற்காகவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் பல்வேறு வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தேரோட்டம். தேரை வரம்பிடித்து இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு தள்ளுபடி. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் என்பதற்காக எந்தவொரு சிறப்பு சலுகையும் வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து. இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல். Z பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. IPL தொடரின் 23வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை 2 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி த்ரில் வெற்றி. ஷஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா அதிரடி ஆட்டம் வீணானதால் ரசிகர்கள் ஏமாற்றம்.